மேம் எல்லாமே ஞாபகம் இருக்க மாதிரி இருக்குங்க மேம். அப்புறம் டக்குன்னு வந்துடுறாங்க மேம். ஓ எவ்வளோ நாளாக இருக்கு பிரச்சனை உங்களுக்கு? அதான் மேம் இப்போ 2 மாசம் அப்படிதான் இருக்குங்க மேம். ஞாபகமா இருக்கு. டாக்டர் கிட்ட கேட்க கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க. மறக்கிறனால எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நடக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்னதான் பிரெயின், உங்களுக்கு லெஃப்ட் பிரெயினா ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையாங்க மேம். அதான் பொதுவாக மக்களுக்கு எந்த பிரெயின் வேலை செய்யும்? உங்களுக்கு எதுவுமே வேலை செய்யாது. ஃபர்ஸ்ட் எந்த பிரெயின் வேலை செய்யும்? வலது சைடுங்க. நம்ம வலது கை யூஸ் பண்ணுறோம்ல, வலது கை யூஸ் பண்ணால் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். சில பேர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணாங்களா அவங்களாம் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அவங்களாம் செம்ம பிரெயினியாக இருப்பாங்க. புரியுதுங்களா? நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த அளவுக்கு டேலண்ட்டுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக சில பேர் வந்து ரொம்ப ஸ்பார்க்காக இருப்பாங்கல்ல. ஸோ சில விஷயங்கள் ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கட்டும், எந்த பிரச்சனை ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், அவங்களாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப பதட்டப்படாமல் ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். சரி ஓகேங்களா? நமக்கு யூஸ்வலாக எல்லாருக்குமே லெஃப்ட் பிரெயின். அப்போ ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனாக லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கணும். ஸோ ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறீங்களா பார்க்கலாம். இதில் வந்துட்டு மிடில் ஃபிங்கர், இது பாயிண்டிங் ஃபிங்கர். இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதே மிடில் ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர். இங்கே பாருங்க, மாற்றி மாற்றி பார்த்து இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் பிரெயினி ஆகிடுங்க. ஒரு நாளைக்கு இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ ட்ரை பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிட்டு. சரி, இது நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இது வந்து ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனை அதிகப்படுத்துறது. ஓகே ஓகே, நாளைக்கு பண்ணிடுறேன்.